ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பட்டுவை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணதான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தாங்க. அதில் நிறைய நல்ல நண்பர்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணியிருக்கேன். நிறையா பேர் ஏன் அக்கா விற்றுட்டீங்க, நம்மளோட நிலைமை அப்படிதான் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தேவாங்கிற ஒரு சகோ வந்து கொஞ்சம் வருத்தமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழரசனுங்கிற தம்பி வந்து அழுகிற மாதிரி ஒரு எமோஜி போட்டிருந்தாங்க. சீதா ஜேம்ஸ் அப்படிங்கிறவங்க பாவம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. டான் அஃபீஷியல் சொல்லிட்டு நம்ம சேனலோட ஸ்பேனர் தம்பியும் அழுகிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏனக்கா பாவமாக இருக்குன்னு சொல்லி சந்தோஷ் அப்படிங்கிற சப்ஸ்கிரைபர் தம்பி கேட்டிருந்தாங்க. பாவமா அப்படின்னு சொல்லி தர்னிஷ் தம்பி கேட்டிருந்தாங்க. தமிழ்ராஜா வந்து ஏனக்கா பாவமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. தர்னிஷ் தம்பி திருப்பி காலை வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. ஆரோக்கியமேரி ஐடியில் இருக்கவங்க சோகமாக போட்டிருந்தாங்க. பிரதீப் குமார் அப்படிங்கிறவங்க வந்து சிஸ்டர் பாவம் சேல்ஸ் பண்ணிட்டீங்களா சிஸ்டர்னு அழுகிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவி சிஸ்டர் வந்து ஏன் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நேச்சுரல் வேர்ல்ட் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் தம்பி பட்டு சேல்ஸ் பண்ணிட்டீங்களா அக்கான்னு கேட்டாங்க. நான் மணிகண்டன் அப்படிங்கிற பிரதர் வந்து சேனல் வச்சுருக்காங்க. அவங்க ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ராசு அப்படிங்கிற ஒரு தம்பி வந்து சேல் பண்ணிட்டீங்களா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இவங்க கேட்டவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா அதுக்கு ரிப்ளை பண்ணுறதே அதிகமாக யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை இவ்வளோ பேர் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி கமெண்ட் என்கிட்ட வந்து கேள்வி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நம்ம யூடியூப்பில் நிறையா சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் நல்ல மனிதர்களை கொஞ்சம் பேர் நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன சொல்ல போகிறோம்னா, நம்ம பட்டு வந்து ஏன் சேல்ஸ் பண்ணோம்னா, நம்ம வீட்டில் ஏற்கனவே 2 இரட்டையர்கள் அழகுமணி அப்புறம் அம்மு அப்படின்னு சொல்லிட்டு 4 கன்றுக்குட்டி இருக்குதுங்க. பட்டுவோடு சேர்த்து மொத்தம் 5 கன்றுக்குட்டிங்க. இருக்கிற கன்றுக்குட்டிகள்லே பார்த்திங்கன்னா பட்டு தான் ரொம்ப ஒல்லியாக இருப்பாங்க. நாமளும் வந்து குடல் புழு நீக்க மருந்தெல்லாம் கொடுத்து பார்த்தோம். அதிகமாக அது சாப்பிடும், ஆனால் எது கொடுத்தாலும் சாப்பிடுங்க. அது வந்து மேய்ச்சலுக்கும் அலையுது, ஆனால் நம்மளால் மேய்ச்சலில் கட்ட முடியல. ஏன்னா இப்போ கோடை காலனால நம்ம ஊர்களில் சரியான முறைப்படி மழையே வரலைங்க. அதனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம நேப்பியர் தட்டையும் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கோல் வரத்துக்கு முன்னாடி அதையே அறுத்து போட்டுட்டனால அதுவும் நம்மளுக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது. மாடுகளை கூட எப்போயாவது ஒரு நேரம் வைக்கோலை போட்டு சமாளிச்சுக்கிறோம். நம்ம நெல் வந்து பச்சையாக இருந்த வரைக்கும் நம்ம வந்து அந்த புல்லெல்லாம் அறுத்துட்டு வந்து டெய்லி 2 சாக்கு 1 சாக்குன்னு கன்றுகளுக்கு போடுவாங்க. ஆனால் இப்போ சமீப காலமாக நம்ம அறுவடைக்கு தயாரானனால நம்ம புட்கள் எல்லாமே நம்ம அறுத்துட்டோம். அதனால் இவங்களை ரொம்பவே எங்களால் கவனிக்க முடியலைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கட்டுத்தரையிலேயே பிறந்து வளர்ந்தவங்கள நம்ம விடவும் மனசு இல்லை. அதோட அவனுக்கு வந்து சுழி வேற, பட்டுவுக்கு வந்து சுழி வேற ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம வெளியில் கொடுத்தாலும் வந்து வெட்டுக்கு தான் வச்சுக்குவோம் அப்படின்னு எதனா சொல்லுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே நேரம் அவன் ஒரு நல்ல வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு. ஹஸ்பண்ட் தான் சொன்னார் நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம தீனி பற்றாக்குறைனால அவன் இழைச்சி போன மாதிரி இருக்கனால நம்ம கொடுத்துறது நல்லது அப்படின்னாங்க. அப்போ தான் என் ஹஸ்பண்டோட அக்கா வந்து ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க கன்றுக்குட்டி எது வேணுமான்னு சொல்லிட்டு. அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க வந்து எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சும்மா தான் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் உள்ள குட்டி பையனுக்கு அந்த மாடுகள் ஆடுகள் வளர்க்க விருப்பம். அப்போ கேட்டுக்கிட்டே இருந்தப்போ 2-3 டைம் நாங்கள் சொன்னதுக்கப்புறம் 2-3 டைம் கேட்டுட்டாங்க. அப்புறம் வீட்டுக்குமே பார்த்திங்கன்னா நாங்கள் வெளியில் போகிற சமயத்தில் வீட்டுக்கு வந்து கன்றுக்குட்டி பிடிச்சிட்டு போகிறேன்னு கையிலலாம் வச்சுட்டு கொண்டு வந்துட்டானா. இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, சரி கொடுத்துடலான்னு கொடுத்துட்டோம். அவங்கள்ட்ட தோட்டம் கொஞ்சம் இருக்குது. அவங்களும் கிராமம் தான். நம்ம ஊர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி தான், 3 கிலோமீட்டர் கூட இல்லை, கொஞ்சம் தள்ளி தான், பக்கத்துலேயே தான் இருக்குது. நடந்தும் போயிடலாம், 2 வீலர்லேயும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம். வேறு பேர்த்திட்ட கொடுத்துட்டு வெட்டுக்கு வச்சுக்கிட்டாங்களோ இல்லை வேண்டான்னு விற்றுட்டாங்களோ ஒல்லியாக இருக்கனால அப்படிங்கிற ஒரு கவலையிலே இருக்கும்ல. இதே வந்து நம்ம ரிலேட்டிவ்ங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து தைரியமாக கொடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் கயிறெல்லாம் புதுசாக வாங்கிட்டு அந்த தம்பி வந்துட்டான். அதை கூட்டிகிட்டு போகிறப்ப பார்த்திங்கன்னா சும்மா கண்மணிகிட்ட போய் காமிச்சு, அவங்க அம்மா கண்மணி தானே அவங்க அம்மா, காமிச்சப்போ அது என்ன பண்ணுச்சு, அதனால் மாடுகள்லாம் அது பால் கறவை நிப்பாட்டிட்டோம்னாலே தன்னோட கன்றுகளை வந்து திருப்பி குடிக்க அலோவ் பண்ணாதுங்க. ஆனால் நீங்கள் சும்மா விட்டனால அது பால் குடிக்கிற மாதிரி போச்சு. அதனால தான் அப்படி இருந்துச்சு. இருந்தாலும் இது வந்து பட்டு வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. மாடுகள் வளர்ப்புலே ரொம்ப மோசமான செயல் என்னென்னா, நான் அதை விற்றுட்டு அதை விற்றதுக்கப்புறம் அதை பற்றி ஃபீல் பண்ணுறது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேங்க, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.